இப்பதாமே இந்த காலை வேளையிலே அடிக்கடி மறைத்து நீங்க வெளிப்படப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்ப ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே நான் சகோதரிகள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். வாரம் வாரம் உங்களை கூப்பிட்டு என்ன பண்ணணும்? இந்த கிராமத்துலாம் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் சொல்லுங்க? இது மட்டும் முனையில கம்பி வைக்கிறேன். யார் யார் சரியில்லையா அவங்களாம் என்ன பண்ணிடலாம்? அதெல்லாம் புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு கடந்து சொல்லணும். இதே மாதிரி ஒழுங்கில்லாத ஒரு வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு பாடல் பாடணும்னா அதை அனுபவிச்சு பாட மாட்டோம். யாரோ பாடுறாங்களோ நம்மள கூட சேர்ந்து நம்மளாம் அனுபவிங்க. பாடல் ஒவ்வொன்றுமே வந்து உங்க இருதயத்துக்குள்ள வந்து அந்த சம்பவம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரணும். நீங்க தண்ணீர்களை நடந்து போறீங்க, அந்த நேரத்துல நீங்கள் முழுகி போகத்தக்கதாக சூழ்நிலை வரும்பொழுது தேவன் உங்களை கரம் பிடித்து தூக்குவாரானால் உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த விஷயம் வந்துடணும். அப்பதான் ஆராதனை அழகா இருக்கும். நீ பாடுற பாடல் ஸ்பெஷல் சாங்கா இருந்தாலும் சரி, ஆராதனையா இருந்தாலும் சரி, அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போய் அதை பாடி பாருங்களேன். நான் நேரத்தெல்லாம் இந்த பாடலை பாடினே இருந்த ஆண்டவர் நோவை இந்த தண்ணியில இருந்து தூக்கி எடுத்த மாதிரி, அக்கனியில விட்டு விடாத மாதிரி. அல்லேலூயா. அனுபவிச்சு பாடி பாருங்க. அந்த பாட்டே ரொம்ப இனிமையா இருக்கும். அல்லேலூயா. உன்னை படைத்தவரை உருவாக்கி மகிழ்ந்தவரை மகிழத்தக்கதாக இருக்கிறோம். பாட்டில் நாச்சி. அல்லேலூயா. அவர் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இருக்கிறோமா? இல்லையா? முதல் நேர்ப்புகள் இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களாவே தெரியல. சிலர்லாம் என்ன சியோனுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. தேவ சமூகத்துல வந்து அப்படி தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பேருக்கு அதிகமா இந்த இருதயத்தில் தேட 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 உன்னை அறியாம ஒரு சாய் உனக்குள்ள என்ன பண்ணும்? கர்த்தருக்கு கிட்டி சேரத்தக்கதாக உங்களை நடத்திவிடும். அப்படியேப்பட்ட மனிதர்களை தான் உங்களுக்கு முன்னாடி காண்பித்துக் கொண்டிருக்கிற. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், நெருக்கங்கள், நிந்தனைகள், வேதனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தரை வைராக்கியத்தோடு கூட தேடினாங்க. இன்னைக்கு சாட்சியாம இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களை குறிச்சு பேசணும். நம்ம டைம் கிடைச்சாதான் தேடுவோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்க தான் நம்ம எங்களுக்கு நேரம் இருந்தாலும் தேடுவோம். நம்மளை குறிச்சு பின்னாடி வர ஒருத்தரும் பேச மாட்டாங்க. சொல்லுங்க, அத்தனை தேடுகொண்டுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இனி ஒரு பாடலை பாடினா எப்படிதான் பாடணும்? பாட்டை பாடணும்னா இந்த விஷயம் கண்ணு முன்னாடி வரணும். அந்த அனுபவம் இருதயத்துல நிறைவேறணும். இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசணும், பாடணும். அல்லேலூயா. சரி, மறுபடியும் ஸ்தேவானுக்கு நேராக ஏன் இந்த காரியத்தை நான் மறுபடியும் காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்று ஆவியானவர் மட்டும்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆண்டவர் எதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை கற்றுக்கொள்ளாது இருக்கிற வரைக்கும் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக பேசிக்கொண்டே இருப்பார். மறுபடியும் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இங்கே காண்பிக்கவும், வேறொரு மனுஷனை கடந்த வாரத்துல யாரை பார்த்தோம்? சத்தமா நான் போன வாரம் தானே சொன்ன எப்படி சொல்லணும்? ஒரு கோரஸா அழகா எல்கேஜி படிக்கிற பசங்களுக்கு ஏ பார் ஆப்பிள்னா அழகா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுது, பக்கத்துல கேட்கறது சொல்லுது. சின்ன பிள்ளைங்க கூட கோரஸா சொல்லுது. நம்ம பெருசா நம்ம வயசுல மூத்தவங்க அவ்வளவு பேசுவோம் இல்லையா? ஒரு நாள் நான் கூட காம்ப்ரமைஷன் வர மாட்டோம். எவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லுங்க, போன வாரம் யாரை பார்த்தோம்? நீங்க சொல்ற வரைக்கும் நான் விட போறதில்லை. யாரை பார்த்தோம்? இது அல்லேலூயா. மோசே கடந்த நாட்களில் பார்த்தா அதே சம்பவத்துக்கு நேரே உங்களை கூட்டும் முறை. ஆனா அதற்கு முன்னாடி மறுபடியும் அந்த ஸ்தேவானை காண்பித்து கொடுத்து அங்க அவருக்கு நடந்த அந்த அனுபவத்திற்குள்ளாக இருந்து உங்களை அங்கே கொண்டு செல்வேனால் அது மிகவும் நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன். 7வது அதிகாரத்தின் 55வது வசனத்தை, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தான் வந்து பார்க்கிறான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் யாரை பார்க்க ஆரம்பிச்சிருவான்? அவன் பூமியை பார்க்க மாட்டான், பூமிக்குரியதை பார்க்க மாட்டான், பூமிதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு நாள் இந்த பூமி வெந்துருக்கி சாம்பலாகுமே,
என் ராஜாவுடைய சத்தம் கேட்கும் பொழுது மற்ற எலும்போடு எலும்பாய் நான் இருந்தாலும் அது அல்லது மண்ணோடு மண்ணாய் மக்கி விட்டாலும் ராஜாவின் சத்தம் என்னை உயிரடைய செய்யும். என் எலும்புகளுக்குள்ளாக புதிய உயிர் பிறக்கும். அது ஒன்றாக சேர்க்கும். நரம்பு மண்டலத்தை இணைத்து சதைகளினால் மூடி ஜீவனை கொடுத்து ஜீவ சுவாசத்தினால் நடத்துகின்றவருக்கு நேராய் என்னை உயிர்ப்பித்து விடாதா? அல்லேலூயா. அப்போ உயிரடைய வேண்டுமானால் நான் முதல்ல எதை கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். எலியா விட்டுருங்க, எலிசா செத்து போனாலும் உள்ள, அல்லேலூயா, எலிசா செத்து போனாலும் உள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்கிறபடினாக்கா அவன் மேல எந்த சடலம் போட்டாலும் உயிரிழந்துட்டான். நான் செத்தாலும் சொல்ல, ஆண்டவரே செத்தாலும் சாவேன் ஐயா, உன்னை விட மாட்டேன் ஐயா. அல்லேலூயா. அந்த மயிலாக்கி வரும்போது செத்துற மாட்டீங்க. நீங்க ஒன்னே சொல்லுங்க, சொன்னா செத்துருவோம். நீங்க 3 நேரம் சண்டை வரும்போதுலாம் செத்துறீங்க. பக்கத்துல இருக்கிறதுக்கு எங்க செத்து போறேன். அல்லேலூயா. தேவ சகோதரன் சொன்ன, நான் சொல்றேன் நீ சாகவே மாட்டேன். நீ எத்தனை வருஷம் இருக்கணும் நினைக்கிறீங்க, அத்தனை வருஷம் இருப்ப தேவ ஊழியக்காரன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க பிறகு நான் 90 வயசு இருப்பேன், நீ 100 வயசு கூட இருக்கு. அல்லேலூயா. தப்பே கிடையாது. ஆனா கடைசி நாட்கள் இருக்கும் கர்த்தருக்கு சாட்சியாரு, தேவனுக்கு பிரியமாறு, உன்னத தேவனுக்கு நேராக உன்னை தாழ்த்தி என்ன பண்ணுங்க, ஒப்புக்கொள்ளுங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்களானால் அது தேவனுக்கு பிரியமா இருக்கும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யற மாதிரி இருக்கும். இங்க வாரம் வாரம் நம்ம எதை கத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்பதான் தேவனுக்குள்ள வளரும். சரி, கடந்த வாரத்துல பார்த்த ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் வரும் பொழுது அவன் பார்வை பரத்துக்கு நேரா போயிருந்து. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், அந்நிய பாஷைகளில பேசுறோம்னு சொல்ற நம்மளுடைய பார்வைய பரத்துக்கு நேரா போவது இல்லை. ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவன் என்ன பண்ண மாட்டான்? ஆண்டவரை தேவையான நேரத்துக்கு பயன்படுத்தணும், பரத்தை நோக்கி பார்க்கவே மாட்டான். அந்த அன்பை உணர்ந்துட்டானா அவன் நல்லா தெரியும், ஆண்டவரே என்ன சிநேகிதம் எப்படிதுமா ஆண்டவரே, பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகு மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மகு மேலான ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், நீங்க பாடுங்க, அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம், அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். ரகசியம் தெரிஞ்சவன் பாட வச்சு பாப்பான், ரகசியம் தெரியாதவன் பாடி இருப்பான். அல்லேலூயா. நம்ம ரகசியம் தெரிஞ்சா என்ன பண்ணோம்? நாமளும் பாடணும், அவங்களையும் பாட வைக்கணும். இதுதான் ரகசியம் தெரியும். நல்ல ஆராதனை எல்லாம் பாருங்க, டப்புனு அப்படியே குவைட் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அப்பதான் அவங்க பாடுவாங்க. நீங்க பாட, கோரஸ் உங்க பாட, அப்ப அவங்க இப்பதான் பாடுறது. பக்கத்துல வச்சு சொன்ன, கண்ணிழந்த என்னையுமே அடிக்கடி அலையில சொன்னதுதான் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியும். இல்லைன்னா தூங்கிட்டு அனௌன்ஸ் பண்றது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாருங்க. ஒரே ஒரு அல்லேலூயா தான் பலமா சத்தமா நல்லா புரிஞ்சுங்க. தேவனை கர்த்தரை தேடுங்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஊரெல்லாம் ஒரு வாரம் கத்துவோம், அப்பெல்லாம் தொண்டை வலி வராது. தேவ சமூகத்துல வந்து கத்துனா என்ன வந்துருது? ஒண்ணு தொண்டெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குது. இங்க கத்தி பாரு, ஜீவன் போகாதபடிக்கு காக்கிறவனுக்கு முன்னாடி கத்துறபடினால நீ கூப்பிடுற சத்தத்தையும் ஆண்டவர் கேட்பாரு. காக்கை குஞ்சுகளின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறாரா? அப்ப இங்க இருந்து கூப்பிட்டா கேட்க மாட்டாரா?
ஹல்லேலூயா. அப்ப கேட்கிறவருக்கு முன்னாடி கத்து. இக்காலத்தை போல இருக்கட்டும் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. உன் சத்தம் எப்படிதான் இருக்கணும்? இக்காலத்தை போல இருக்கணும். அவர் அங்கிருந்து ஒரு நாள் தொனிக்க பண்ண போறாரு. அது இங்க வரைக்கும் கேட்க போகுது. இங்க இருந்து தொனிக்கிற சத்தம் எங்க வரைக்கும் கேட்குது? பக்கத்துல கேட்டுச்சுக்குது. நீ பாருங்க எவ்வளவு தூரம் கேட்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் கேக்குது? எவ்வளவு தூரம் கேக்குது? பக்கத்துல வரைக்கும் எனக்கு கேக்குதா இல்லையா? பக்கத்துல கேட்டுச்சுக்குது. நான் பாடுறது கேட்டுச்சா? என்ன சொன்னாங்க? கேளுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு நான் பாடுறது கேட்டுதா? என்னப்பா சொன்னா? கேட்டுச்சு. கேட்கலையா? இப்ப கேட்டுச்சாப்பா? கேட்டுதா இல்லையா? கேட்டுச்சு. கேட்டுச்சு. நீ கேட்டுதா? உனக்கு கேட்கல? கேட்கல பாத்தியா? பாருங்க. கண்ணிழந்த அவரை பார்க்கணும். இங்க வந்தா அவரை பார்க்கணும். இங்க வந்தா அவரை பார்க்கணும். நீ அவரை பார்க்க 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 கிட்டிச்சாரு. எனக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தா முழு நேரமும் தேவதையே பார்ப்பான். அவர் என்ன அழகா பேசுறாரியா, அவர் என்ன அழகா வசனிக்கிறாரியா, ஒரு வார்த்தையை தெளிவு கொடுக்கும் போது அத்தனையா கொடுக்கிறாருப்பா. ஆண்டவர் அனுபவிக்க 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 ஒரு நாள் காணப்படாமலே போயிடுவேன். எங்கப்பா போயிட்டு ஆண்டவர் அடு சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, நானே கூட்டு போயிட்டேன். ஒரு நாள் நான் பேசிட்டு வந்தேன். என் பேச்சை கேட்க விரும்பப்பட்டவனால நான் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டேன். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நமக்கு வயசு என்ன தெரியுங்களா? எத்தனை வயசு? 365 வயசு. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடி பாரு, கர்த்தரோடு கூட சம்பாஷித்து பாரு. பூரண ஆயுசு நாட்களை உனக்கு இந்த பூமியிலே கொடுத்து, ஹல்லேலூயா, நீ அறியாதது எட்டாதமான பெரிய காரியத்தை வாழ்க்கையில அனுபவிச்சு ஒரு நாள் உன்னை தேவன் எடுத்துக் கொள்வார். அந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறவன் தேவ சமுத்திர கர்த்தரை தேடுவான். மோசே குறிச்சு ஏன் நம்ம பார்க்கணும் சொல்லுங்க? மோசே தேவ சமுத்திரம் எங்கோ கொண்டு போய் விட்டாலும், அவன் பலிபீடத்துல விட்டாலும் சரி, பின்னாடி விட்டாலும் சரி, எங்க விட்டாலும் அவன் என்ன பண்றான்? உண்மையுள்ளவன், உண்மையுள்ளவன், உண்மையுள்ளவன். எல்லா இடத்திலும் அவங்கள மாற்றத்தை பார்க்கவும் இல்லை. வெளிய போனாலும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சுதான் யார் பேசுறான், உள்ள இருந்தாலும் அவரை குறிச்சுதான் பேசுறான். அவனுக்குள்ள எப்படின்னு தெரியல, ஒரே யோசப்பா. ஹல்லேலூயா. நம்ம நேசிக்க மாட்டோம். வீட்டுல போனோம், அவங்கள நேசிக்கணும், இவங்கள நேசிக்கணும். நீ கர்த்தரை நேசிச்சு பாரு. கர்த்தர் தான் முதல்ல சொல்ல, உன்னை நேசிப்பது போல அப்படின்னு உங்க வாழ்க்கையில நேசிப்ப கொடுத்தவர் யாரு தான்? இப்பதான் நேசிக்கணும் கத்து கொடுத்தது யாரு? எனக்கு ரொம்ப சொன்னமா இருந்தாதான் நேசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாதான். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவுமா நோட்டீஸ் வச்சா கூட ரொம்ப டீப்பா இருந்தாதான் ஸ்வீட்டு, இல்லைன்னா ரைட்டு. ஹல்லேலூயா. அப்படி இல்லை, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி அப்படின்னு கத்து கொடுத்தவர் அவர் தானே. அப்ப அவரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கணும்? ஏன்னா ஒரு நாள் மறுதளித்துட்டு போனேன், ஒரு நாள் வேணான்னு சொல்லிட்டு போனேன், ஒரு நாள் கசப்பு நிறைந்தவனாய் கடந்து போனேன். என்னை தேடி வந்தவர் அவர் தானே. நான் தேடி வந்தேன், அவர் என்ன தேடி வந்தாரு, அவர் என்ன நேசிச்சாரு, அவருடைய அன்பை காண்பித்து கொடுத்தாரு. அந்த அன்பு நிமித்தம் மறுபடியும் தேவ சமூகத்தில் நான் இறை கட்டப்பட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்துல வச்சு சொல்ல, அவரை போல ஒரு நல்ல தெய்வத்தை ஏதோ பார்க்க முடியாது. ஹல்லேலூயா.
எங்க போனாலும் பிரதிபலன் கொடுக்கணும். இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். இவரு எதையும் கேட்கல. அவருக்கு இருதயம் மட்டும்தான். அது கெட்டு போச்சு. அது கொடுக்க கூடாதுன்னா இடம் கொடுத்து கொடுத்து என்ன ஆச்சு? பாழா போச்சு. அப்படியாப்பட்ட இருதயத்துல அவர் வாசம் பண்ண விரும்புறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உனக்குள்ளே வந்து காரியங்களை மாற்றி உன்னை பரிசுத்தத்துக்குள்ளாக அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நம்ம முத எங்க கெட்டு போறோம் சொல்லுங்க? எங்க கெட்டு போறோம்? எல்லாம் எங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்க? ஆமா, இருதயத்துல தான். அவன் என்ன முறைச்சிட்டான், அவன் என்ன பகைச்சிட்டான், அவன் என்ன விரோதிச்சிட்டான், கசப்பா பேசிட்டான். இருதயத்தின் நிறைவு வாய் பேசு. என்னைக்குமே பேசணும். நம்ம நினைக்கிறோம் மைண்ட்ல இல்ல ரெஜிஸ்டர் இங்க ஆகுது. அவர் அந்த ரெஜிஸ்டர் தான் என்ன பண்றோம்? அப்படியே பேசிக்கிட்டு ஒரு காலம் பூரா பேசும், கடைசி வரைக்கும் பேசும், செத்தாலும் பேசுறாயா. பேயா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த பேயும் பேசுறது இல்ல. அப்பா பேய் பேசுது, அம்மா பேய் பேசுது. ஆண்டவர் தேவை பேய் பேசுது உங்ககிட்ட. கர்த்தரை தேடாத அப்படின்னா தான் கண்டதெல்லாம் வந்து பேசுது. தேவனை தேடினான். அவன் தேடுவது மட்டும் இல்ல, அவன் தேடுதல் எப்படி நம்ம போச்சு? ஆரம்பத்துல கொஞ்சமா கேட்டான், அதிகமா தேட ஆரம்பிச்சான். அந்த தேடுதல் அவனை அதிகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டேன். நான் பாக்குறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர், இன்னும் அந்த தரிசனத்தை பார்க்க முடியல என்னால. ஏன்னு தெரியல. ஏன்னா கர்த்தரை தேடுகின்ற அளவு குறைஞ்சு போச்சு. ஒரு வாரத்துல ஒரு நாள் தின்னா பெரிய ப்ராசஸ். ஒரு வாரத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். திங்கட்கிழமை பார்க்கணும், எனக்கு தெரியுதான். அல்லேலூயா. திங்கட்கிழமை ஒரு நாளை நான் பார்க்கறதுக்கு, கிருபை என் மேல ஊற்றப்படுவதற்கு இந்த நாள் எனக்கு ஆயத்தமான நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை பாராட்டி இறக்கம் வைத்து அடுத்த நாட்களை காணத்தக்கதாக இந்த நாளிலே நீ ஆசீர்வதிக்கிறார். 6 நாட்கள் நம்மளால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 7வது நாள் எதுக்கு ஓய்ந்திருந்தாரு சொல்லுங்க? உன்னை என்னை ஆசீர்வதித்து அடுத்த நாளை காண செய்வதற்கு. இன்னைக்குதான் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங்லாம் நம்ம வீட்டுல உட்காந்து குடும்பத்துல உடனே அதுக்கு அட்டன் பண்ண போயிடும். ஆண்டவராவது அப்படி இல்ல, கர்த்தரை தேடி பாருங்களேன். இதனால அவன் வாழ்க்கையை பூரணப்படுத்துவான். இந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சுட்டான். அவனுடைய முடிவு வரும்பொழுது பாருங்களேன், அவன் பார்வையில பரலோகம். நம்ம கண்ணு முன்னா கட்சியில யாராரு வராங்க? யாராரு வராங்க? கண்ணு முடி படுத்தாலே பகைக்கிறவன் வரான், முறைக்கிறவன் வரான், பாசம் காட்டினவன் வரான், மறந்து போனவன் வரான். ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டேன், வரவே. அது இல்லைன்னா நான் நினைச்சிருக்கிறவளா என் கண்ணு முன்னாடி வரா. இதே வாழ்க்கை போச்சுன்னா எப்பதான் கர்த்தரை பார்ப்பேன்? காலமும் கடந்து போச்சு, வயசும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? வயசு இப்போ நான் சின்ன பையன் தான். இப்போ நான் வளர்ந்துட்டேன். எதனா பேசினா சொல்லுவோம், எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளரவே இல்லையே, என்ன வயசே ஆகலையே. அதுல இன்னும் குழந்தைய பல வருஷம் கடந்துட்டு 10-15 வருஷம் போயிடுச்சு. 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம். நம்ம சபை திறந்து எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷம்? என்னப்பா யோசனை பண்றத பார்த்தா 12 10 12 போகுது. சரி, கத்த நல்லா, அதுவே தெரியல, அதையும் தேடி கண்டுபிடிக்கலாம். சரி, 10 வருஷம் வச்சுக்கோமே. இந்த 10 வருஷத்துல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன்? மற்றவங்களுக்கு கொடுக்கிற இடத்தை தேவனுக்கு கொடுக்கணும். அதனாலதான் என் வாழ்க்கையில இன்னும் தரித்திரம். கர்த்தர் உண்மையே தேடி பாருங்களேன், அவர் உன்னை பூரணப்படுத்தி விடுவார். ஆண்டவர் உண்மையை தேடுற மனிதான். அடிகள் விழுந்த போது அவனுடைய பாக மேல இருக்குது, அவனுக்கு அடிகள் தெரியல, பரலோகத்துல வீற்றிருக்கிறவனுடைய பிரசன்னம் தெரிகிறது. நீ தேவனை தேட தேட இங்க அநேகர் உன்னை காயப்படுத்தலாம் நினைக்கலாம். அந்த காயங்கள் உனக்கு வேதனையை கொடுக்காது, அது உனக்கு பரலோகத்தை காட்டிடும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னோடியாய், ஒரு முதல் மனிதனாய்
மாடலா நின்று பாரு. நீ கர்த்தரை தேட 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 உலகத்தின் வழிகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவ பிரசன்னம் நடப்போம். அதாங்க நடந்தது சேவானுடைய வாழ்க்கை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் முதல்ல மகிமையை பார்த்துட்டான். அப்புறம் அவரையும் பார்த்துட்டான். தேவ பிரசன்னத்தை உணர்னா யாரை பார்த்தவங்க? இதையும் உணர முடியல. வந்தாவே கண்ணு மாதிரி இருக்கு. வாய் தந்து பாடுறது இல்லை, தேவனை துதிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை, மகிமைப்படுத்துறதில்லை, கையை தட்டுறது இல்லை. படம் வந்துச்சுன்னா அப்படி படம் பார்க்க போனோம், அப்படி தட்டுறது அறியாம வாய் விசு அப்ப அரை பைத்தியம் முடிச்சிடும். தேவ சமூகத்துல வந்தா நல்ல கைகளை தட்டி தேவ நட்சத்திர ஒப்பு கொடுத்த ஆண்டவரை மகிமை எப்படி படுத்த முடியுமோ படுத்த சரீரத்தை இன்னைக்கு கொடுத்தது நீ தானே, நான் அழகா நிக்க வச்சது நீ தானே. அவரை பாட துதிக்க ஆராதிக்க முடியாத காரியங்கள்லாம் என்ன? சத்துருவான உன் கையை கட்டாதபடிக்கு, உன் வாயை பூட்டாதபடிக்கு தேவ சமூகத்துல கூட அவன் அங்க பார்க்கிறான். தேவ பிரசன்னம், பிரசன்னத்தை நிரப்பப்பட்ட போது இயேசுவானவருடைய தரிசனம். இன்னைக்கு நிறைய பேர் தரிசனத்தை பார்க்கிறோம், பிரசன்னம் இல்லாம. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு கடந்து வர வேண்டுமானால் நிச்சயமா யாரை பார்த்துதான் ஆகணும்? யாரை பார்த்தாகணும்? முதல்ல தேவ சமூகத்துல வரும்போது தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே உன் பிரசன்ன ஆவியில் ஒரு நிரப்புதல் வரட்டாண்டவர, அந்த நிரப்புதல் மகிமையை காண்பித்து விடும். அந்த மகிமை இயேசுவானவரை எனக்கு காண்பிக்கும். 16,000 பேர்களிலே சிறந்தவரை பார்க்க வேண்டுமானால் முதல் அனுபவம் என்னதான்? ஆவியில் நிரப்பப்படணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க? கை தூக்குங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்ப எல்லாம் கை. எத்தனை பேர் அபிஷேகம் பெறல? கை தூக்குங்க. 1 2 3 சரி, ஓகே. எத்தனை பேருக்கு அபிஷேகம் என்னன்னே தெரியல? ஒண்ணு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஒண்ணுங்க, தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வரணும். அதுக்கு நாம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். வேற எந்த ஒரு காரியமும் இல்ல. ஆண்டவரே நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே நீங்க எனக்குள்ளே கடந்து வாங்க, இந்த அபிஷேகம் என்னை நடத்தட்டும். அது என்னை நெருக்குதல் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும் உண்மை நோக்கி பார்த்து செய்கிறது அந்த அபிஷேகத்தை என் மேல ஊத்துங்க ஆண்டவரே. அது யாரையும் பார்க்க கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்தின் ஜனங்களை பார்க்க கூடாது, உலகத்தில் உள்ளவர்களை பார்க்க கூடாது. உன்னத தேவனையும் அவருடைய பிரசன்னத்தை மட்டும்தான் பார்க்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டா, ஒரு நாட்களிலே பிதாவின் காலத்திலே வாழ்ந்த நாட்கள் உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய காலத்துல வாழ்ந்தோம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரு பிறந்தது? இப்பதானா சொன்னேன். எப்படிதான் சொன்னோம்? எல்லாம் சேர்ந்து அப்படி சொல்லு. பக்கத்துல எப்படி சொல்லு? பைத்தியம். மற்றதெல்லாம் வாயை தந்து கத்தி கத்தி பேசுறீங்க. நீங்க கேட்கலாம், ஏன் பொறுத்த பைத்தியம்? ஆமாப்பா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. பைத்தியங்களை தெரிஞ்சுக்கொண்டா உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு எம்டி பாத்திரமாகிய என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா கூட ஒன்னா சேர்ந்தது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காலி பாத்திரத்தை, ஒரு அண்டாவை குண்டாவை இங்கிருந்து உருட்டி பாருங்களேன், அது சத்தம் பெருசா கொடுக்கும். உள்ள எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன வராது? ஃபர்ஸ்ட் கர்த்தர்கிட்ட போடு, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்ல, ஆண்டவரே வெறுமையான பாத்திரம்பா, என்ன நீங்க நிரப்புங்க, உங்க சத்தம் எனக்குள்ள தெளிக்கட்டும். அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சவன தேவன் பயன்படுத்த மாட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சா நீ மோசேயா இருந்தாலும் நீ வேண்டாம்.
நான் வாக்குல வந்தவன், நான் பேசுனா எல்லாருக்கும் புரிஞ்சிடும், நான் எல்லாரையும் நடத்திடுவேன், நான் என்ன பண்றேன் எல்லாரையும் உயர்த்திடுவேன் சொல்ல நான் கர்த்தருக்கு நீ வேண்டாம். நீ சொல்லணும் மந்தனாவலானோ இந்த பைத்தியத்தை கூப்பிடியாண்டவரே, ஆண்டவர் சொல்ற நீதான் வேணும். ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் சொல்லுங்க? மறுதலித்த என்னையுமே மனம் திரும்ப. ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆண்டவர் தப்பு பண்ணன்னு தெரிஞ்ச போது என் பக்கத்துல வந்து என் அருகில் நின்று என்னை அணைத்துக் கொண்டு என்னை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு தெய்வமானால் இயேசுவானவர் மட்டுமே. மறுதலித்த என்னையுமே மறுதலித்த என்னையுமே தேடி வந்து ஒரு ஸ்நேகம், என் மனசு மாற செய்த ஸ்நேகம், என்னை மடிந்து விடாமல் காப்பாற்றினது அந்த ஸ்நேகம். வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்தவனமா நடந்துக்கலாம், நீ வேண்டாம். அப்படியாப்பட்ட உலகத்துல நான் எது செஞ்சாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னை அரவணைத்து என் மீது அன்பு செலுத்துகின்றாரே. இந்த ஸ்தேவான் தான் எல்லாரையும் குறிச்சு தரிசனம் உள்ள ஒவ்வொரு மனுஷனை குறிச்சு ஒவ்வொரு காலகட்டத்துல ஏன் காண்பித்து கொடுக்கிறான்னு நான் தேவ சகோதரர் இருக்கும்போது ஜனங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு கற்றுக்கொள்ள, தேவனை தேட வேண்டிய அளவுக்கு என்ன பண்ண மாட்டீங்க. ஆவி உள்ள நிரப்பப்பட்டிருந்தா நான் ஒரு நாள்ல ஒவ்வொரு நாளும் தேடுவேன். இல்ல பிரதர் நான் இந்த நாள் தான் கரெக்டா தேடுவேன் அப்படின்னா அப்ப நீ தேவைகளுக்காக தேடுற. தேவனும் தேவையானால் அனுதினமும் எங்க தேடுவேன்? அனுதினமும் தேடத்தக்கதாக இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு நாள் என் தேவைகளுக்காக உன்னை தேடி கொண்டு இருக்க விடாத ஆண்டவரே. என் தேவையை நீ என்று தேடணும். நான் சில சகோதரர்களிடம் பேசும்போது சொல்லுவேன், அந்த நேரத்துக்காக வந்து அந்நிய பாஷை பேசாதீங்க. உன் இருதயம் அவரோடு கூட இணைப்புல இருந்து கொண்டே இருக்கணும். அவரோடு கூட ரகசியத்தை பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ பேச 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 தேவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அவர் எப்படியாப்பட்டவங்க பழகி பார்த்தாதான் தெரியும். அல்லேலூயா. நான் எல்லாருடையும் பழகிட்ட போது அது இப்ப இருக்கிற மாதிரி இருக்கதே இல்லை. சில நேரத்துல மனுஷன் நல்லா இருந்தானா சிரிச்சு சிரிச்சு பேசுவான், இல்லைன்னா முறைச்சி முறைச்சி பேசுவான், திடீர்னு மூஞ்ச காட்டுவான். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல அந்த மூஞ்சி நல்லா இருக்காது, ஆனாலும் அந்த மூஞ்ச காட்டுவான். அதையும் நம்ம பார்த்துட்டு வந்து ஓன்னு ஒப்பாரி வைப்போம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லி என்னைக்குமே இனிமையாய் பேசுகின்ற நேசர் இருக்கிறார். அவர் என்னைக்குமே என்னை பகைச்சதில்லை. நான் தூரம் போனாலும் என்னை தேடி வந்து நான் கூட தானே இருக்கிறேன், பக்கத்திலே தான் இருக்கிறேன், என் மகளே என் மகனே என் மனவாட்சியே என்று என்னை அணைக்கின்ற ஒருவர் உண்டு. அந்த அன்பை என்னன்னா நான் நேரம் பலத்தையே நோக்கி பார்ப்பேன். தேவனோடு கூட இணைக்கப்பட்டு விடுவேன். என் பார்வை என் பேச்சு எல்லாம் அந்த பரலோகத்துக்குரியதா இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சு வராது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிட மாட்டேன். இங்க வேதம் சொல்கிறது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்திலே இயேசு வானவர் நிற்கிறதையும் கண்டு. இப்ப யார பார்க்கணுங்க?
யாரை காண வந்தீங்க? சொல்லுங்க, யாரை காண வந்தீங்க? கர்த்தரை. பவுலதான் பார்க்கணும். இங்கே ஸ்தேவான் கற்றுக் கொடுக்கின்ற இந்த ரகசியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். மறுபடியுமாய் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 30வது 7வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கமா. எத்தனை வருஷம்? மீதியான் தேசத்துக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. 40 years. நம்மளா சொல்லுவோம், நம்மளாம் பெருசா ஆயிட்டோம். இவங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? 40 வயசு ஆயிடுச்சு. அல்லேலூயா. எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு. சிலர்லாம் வயசு சொல்லணும். ஊர்ல ஒரு டைலாக் இருக்கும், ஆம்பளை கிட்ட சம்பளத்தை கேட்க கூடாதான், பொம்பளை கிட்ட இப்போ கேட்கல விடு. அப்புறம் எதுக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள்னு சொல்லிங்க, ஏன் சுத்திங்க சொல்லாத. அந்த பள்ளம் தொட்டி போச்சு. அல்லேலூயா. பிறந்த நாள் என்ன வெட்டிதான் ஆகணும். நீ சொல்லவே மாட்டா, அப்புறம் எதுக்கு கேட்க வெட்டணும் உனக்கு? வயசு சொல்லு. தேவன் கொடுத்த ஆயுசு நாட்கள் அநேகர் பார்த்து சந்தோஷப்பட்டோமே. இத நான் யூடியூப்ல பார்க்கும் போது ஒரு நாள் இந்த சண்டை மாஸ்டர் ஒருத்தர் வந்து சேக்வார் தாங்கன்னு நினைக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, இந்த 20 வயசு நான் பார்த்தா இளமையா இருப்பேன். உலகத்தான் சொல்றான். உனக்கு என்ன சொல்றதுக்கு என்ன ஆகுது? என் வயசு தெரிஞ்சுன்னா எல்லாம் அப்படி என்ன ஆயிடுவாங்க? நான் கேட்டா சொல்லுங்க, என்ன ஒரு பிரதர் பார்த்து கேட்டாரு, நான் ரொம்ப வயசாயிட்டு போல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப வயசுதான் ஆயிட்டு. தேவன் அப்படியே என்ன நடத்துறாரு. அல்லேலூயா. இன்னமும் ஓட்ட எப்படிதான், இது இளமையா தான் இருக்குது. இனி இதை தாண்டினாலும் எப்படிதான் இருக்கும்? அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்குள்ள நீ ஓடி பாரு. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து, மான்களுடைய கால்களை கொடுத்து உன்னை ஓட செய்கிற ஓட்டம் மற்றவனை காட்டிலும் சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாருக்கிட்டே வயசை மறைக்கூடாது. உனக்கு வயசு என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? வயசுனால சொல்லு. உலகம் சொல்றது போல என்ன பண்ணாது சொல்லாது. அங்க 40 வருஷம் ஆயிடுச்சு. எங்க வந்து மீதியான் தேசத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அங்க எகிப்துல 40 வயசுல தான் பிரச்சனை ஆகி என்ன பண்ணாரு? வந்தாரு. மீதியான் தேசத்துக்கு வந்து இப்ப எத்தனை வயசு ஆயிடுச்சு? 40 80 வயசு ஆயிடுச்சு. மோசே வயசு சொல்றாருப்பா, நம்மால் சொல்ல மாட்டேன்றான். சில பேர் கேட்ட எந்த வருஷம் பிறந்தனே தெரியல பிரதர் எனக்கு, ஏன் பிறந்தன்னு நான் கேட்பேன். அல்லேலூயா. எந்த வருஷமே பிறந்தன்னு தெரியலன்னா ஏன் பிறந்த? முன்னாடி நம்ம குறிப்பெடுக்க மாட்டாங்க. எங்க பாட்டி ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா, இறந்துட்டாங்க, பூபதி அம்மா அண்ணா இறந்து போச்சு இல்லைங்களா. அவங்க வீட்டுல வந்து குறிப்பெடுக்கல. அந்த நாட்கள்ல 11 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல பிறந்தாங்க. அல்லேலூயா. சில வீட்டுல அக்கறை இல்லைன்னா குறிப்பிட மாட்டாங்க. இது வேற பிறந்து என் உயிர் எடுத்துக்குது, இது வேற நினைப்பு வச்சுக்கணுமா? அல்லேலூயா. நான் அப்படி இல்லை. சில இடத்துல என்ன பண்ணுங்க, குறிப்பெடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கே மோசே தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய காலத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் முன்னாடி எப்படி இருந்தா, கர்த்தருக்குள்ள வந்த பிற்பாடு எப்படி இருக்கிறேன்ட்டு தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் எகிப்தின் வாழ்ந்த காலத்தையும் ஸ்தேவான் இங்கே சொல்லுகிறார். பிற்பாடு 40 ஆண்டுகள் வந்து மீதியான் தேசத்திலே சஞ்சரித்த காரியத்தையும் சொல்றார். இந்த மோசே மீதியான் தேசத்திலே வாழ்ந்த அந்த 40 ஆண்டுகளிலே நடந்த சம்பவத்தை தான் போன வாரம் பார்த்தோம். அந்த ஆகமங்கள் எழுதுவதற்கு முன்பாகவே மோசே ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் நிச்சயமா யாரை கொண்டுதான் சின்ன பண்ணிருக்கணும்? யோபுவை குறிச்சு பேசியிருக்கணும். அப்ப அந்த யோபு குறித்து அவர் சம்பாஷணை கேட்ட போது இந்த மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் புத்தகமாய் எழுத ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த புத்தகமே யோபுவின் புத்தகம். அல்லேலூயா. எந்த புத்தகம்? யோபுவின் புத்தகம். இப்போ யோபு புத்தகத்தை முடிச்ச பிற்பாடு தான் அவர் என்ன எழுத ஆரம்பிச்சாரு? ஆதியாகமம். என்ன ஆதியாகமம் வந்து என்ன? மறுபடியும் சொல்லுங்க. இது எப்ப எழுத ஆரம்பிச்சாருன்ற ஒரு காரியத்தை தான் என்ன பண்றோம் இப்ப பாக்குறோம். இந்த தரிசனம் கிடைத்த பிற்பாடு அவங்களை எகிப்துல இருந்து கூட்டு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் மோசையை சந்திக்கிறேன்ட்டு மலை மேல கூப்பிடுறாரு. மலை மேல கூப்பிட்டு 40 நாட்கள் தேவனோடு கூட மோசை இருந்தார். அவர் குடிக்கவும் இல்லை புசிக்கவும் இல்லை வேதம் சொல்லுது. அன்னைக்கு தேவன் எதை விஷயமா காட்டிருக்கணும் சொல்லுங்க?
எதை விஷயம் காட்டிருக்கணும்? ஆதியில தொடங்கி எல்லா காரியத்தையும் தேவன் காட்டியிருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல சொல்ல ஆதியாகமம் புத்தகத்தை மோசே எழுதினார். இந்த 5 ஆகமத்துல இருக்கிற எந்த சம்பவமும் யோபு புத்தகத்துல இருக்காது. அதனாலதான் இத முன்னாடி எழுதினார்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆண்டவர் குறிச்சு ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் தான் இதை அவருக்கு சொன்னாரு, எழுதினார் என்ற அடையாளம் இருக்குது. ஆனா இதுல நடந்த சம்பவங்கள் ஒண்ணுமே யோபு புத்தகத்துல இருக்காது. அதனால இந்த புத்தகத்தை அவர் தேவன் தரிசிப்பதற்கு முன்பாக எழுதினார் என்பது நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு அவன் வாழ்ந்த வாழ்க்கையை காண்பித்துக் கொடுக்கிறது. அப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட எப்படிதான் வாழணும்? இன்னும் நெருக்கமா, இன்னும் கர்த்தரை தேடணும், இன்னும் அதிகமா தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். யோபு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் அடுத்த 5 புத்தகங்களும் ஆண்டவர் செய்த சகல நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுக்குது. உன்னை உருவாக்கின விதம், நீ களிமண்ணா இருந்த உன்னை அவர் உருவாக்கி உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து நீ ஜீவத்துவமாய் ஆகத்தக்கதாக மாற்றினவர் அவரே. அந்த ஜீவாதிபதியை தரிசிக்க கூடாதபடிக்கு தூரம் ஓடின போதும் உன்னை தேடி வந்தவரும் அவரே. அல்லேலூயா. அவரை தேடத்தக்கதாக உன் இருதயத்தை திறந்து கொடுத்த போது அல்லேலூயா உனக்குள்ளே வந்து வாசம் செய்தவரும் அவரே. அந்த நல்ல தேவனை தேடத்தக்கதாகத்தான் தேவன் உங்களை என்னை இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அங்கே நடக்கின்ற சம்பவத்தை பாருங்கள். வாசியமாய் 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர், இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று யார சொல்றாங்க? இப்பதான் சொன்ன யார சொல்றாங்க? இயேசுவானவர். அப்போ ஆண்டவர் எப்போ வந்துட்டாரு? நீங்க அவர் எப்ப பிறந்தாருன்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கல. அவர் பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, மனுஷனாய் வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவராய் அவர் கடந்து வந்துட்டாரு. அவர் எப்ப பிறந்தாருன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும்னா அல்லேலூயா நீதிமொழிகளை போய் பாருங்க. 8வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிங்க. இப்போ வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை குறிச்சு உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் நான் விரும்பவில்லை. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கொஞ்சம் தேட விரும்புனீங்கன்னா 8வது அதிகாரத்துல நீதிமொழிகளை போய் வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு சில அதிகாரங்களுக்கு பிற்பாடு இயேசுவானவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும் பகுதியாய் அந்த பகுதி இருக்கும். வாசிச்சவங்களுக்கு தெரியும், வாசிக்காதவங்க வாசிங்க வீட்டுல போயிட்டு 8வது அதிகாரத்துல பிற்பகுதியை வாசிச்சு பாருங்க தெரியும். ஆனால் இங்கே இயேசுவானவர் மோசேக்கு தன்னை காண்பித்து கொடுக்கும் பொழுது எப்படிதான் காண்பித்து கொடுக்கிறாரு? தூதனாய் தன்னை காண்பித்து கொடுப்பது மட்டும் அல்ல, அங்கே அவர் தூதனாய் இல்ல, நான் யார் என்பதை அவர் விளங்க பண்ணத்தக்கதாக பேசுகின்ற சம்பவத்தையும் கடந்த நாட்களில் பார்த்தோம். மறுபடியும் அப்படியே தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாசிங்கம்மா. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். நல்ல புரிஞ்சுங்க. அன்னைக்கு எகிப்தியர்களும் கொஞ்சம் கடினம் உள்ளவர்கள். அவங்க சும்மால கிட்ட வந்துட மாட்டான். நம்மள மாதிரி போல இருக்கு. பேச பார்த்தோம்னா சும்மால கிட்ட வர மாட்டோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான். ஏன்னா அவர் மோசே எங்க வாழ்ந்தார்? 40 வருஷம் எகிப்திலே வாழ்ந்தார். எல்லா மந்திரமும் தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. அது எல்லா மந்திரமும் தெரியும். அது கற்றுக்கொண்ட சகல காரியத்தை அவர் கற்றுக்கொண்டார். அவர் இருதயம் கடினப்பட்டு போச்சு. இப்ப கடினத்தை மாத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதுக்கு ஒரு மிராக்கள் அங்க நடந்தே ஆகணும். சில நேரத்துல தேவனுக்குள்ள நீ வரத்துக்கு தேவன் ஒரு மிராக்களை செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வரவே மாட்டீங்க. பக்கத்துல கையை குடிச்சு சொல்லு, அதிசயங்கள் செய்துதான் உன்னை அழைச்சே வந்திருக்கிறார். உனக்கு விலைகளையும் செலுத்தினது உண்மைதான். ஆனா உனக்கு அதிசயத்தை காட்டிதான் உனக்கு வந்தாரு. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் அதிசயங்கள் நம்
நடக்கின்ற காரியத்தை பாருங்க. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே, அவன் வாழ்க்கையெல்லாம் வனாந்தரத்திலேயே நடந்தது. 40 வருஷம் வயசானாலும் வாழ்க்கை எப்படிதான் வனாந்தரமா. கர்த்தரை சந்திக்காத வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வனாந்தரம் தான். அல்லேலூயா. கர்த்தரை சந்திக்காத வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? வனாந்தரம் தான். எது வந்தாலும் அல்லேலூயா ஒரு செழிப்ப சந்தோஷத்தை பார்க்க முடியல, அது வனாந்தரமாவே இருக்கிறது. வனாந்தரம் எப்படிதமா? பாலைவனமா இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒண்ணும் கண்ணுக்கு தெரியாது. நன்மை செஞ்ச பிரதர் ஒருத்தம் கூட தெரியல, வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் இருக்க வாழ்க்கை. எப்போ நீ கர்த்தரை சந்திக்காத வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, நான் தான் கடைசி வரைக்கும் தாங்குவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் வாழ்க்கை வனாந்தரம். சொல்றோம் எல்லாம் ஓடுவான். கடைசி வரைக்கும் நடத்துறது யார்தான்? ஏன்னா குருடனா இருந்து எனக்கு செவியை கொடுத்து, ஊமையா இருந்து என்னையும் பாட வச்சு, உருப்படாம கிடந்த என்னையும் ஒரு மனுஷனா மாத்தினவர் அவர் தானே. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் வாழ்க்கை வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் எங்க அவன் இருக்கிறான்ட்டு அவன் தேடி போல. நல்லா புரிஞ்சுக்க. யார் தேடி போல? மோசே தேவனை தேடி போல. தேவன் தான் மோசே தேடி இருந்தார். அல்லேலூயா. பக்கத்துல கைவிட்டு சொல்லி, நீ தேடி போல, அவர்தான் உன்னை தேடி வந்தார். நீ நினைக்கிற நான் தான் தேடி போனேன் பிரதர். நோ பிரதர், அவர் தான் தேடி வந்தார். ஏன்னா தூரம் கிடந்த உன்னை தேடித்தக்கதாக கடந்து வந்தவர் அவர் தான். கழுதையை காணும் சவுல் தேடி போட அப்படி இல்லை, அவன் கடைக்குன்னு விட்டு வந்துட்டான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை, இந்த கழுதை கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருந்தார். கழுதை கிடைச்சிட்டு பேருக்கு என்ன பண்ணாரு? அதை அழகாய் அலங்கரிக்கத்தக்கதாக அதன் மீது அமர்ந்து அதை எல்லாம் பார்த்து வியக்கத்தக்கதாக ஆண்டவர் நடத்தி வந்தார். இன்னைக்கு கழுதையும் பேசுது. அங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியிலே எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே முதல்ல தேவன் தரிசனம் ஆகிறாரு, அப்பதான் பார்க்க முடியும். தரிசனமானார், அவர் என்ன தேடி வந்தாரு, அப்பதான் நான் தேவனை தேடினேன். நாம் சொந்த முயற்சி இல்லைன்னா பண்ணல, தேவனை தேடவே இல்ல. அவர் தேடி வந்தாரு. ஏதோ அதிசயமா ஒண்ணு நடக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். இன்னைக்கு அந்த அதிசயம் என்னை நடத்துகிறது. அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு, அவங்க நல்ல புரிஞ்சுங்க, அதை ஒத்து பார்க்கறதுக்கு என்ன பண்றான்? நம்மால என்ன பண்ணது? வாரம் வாரம் இங்க ஒரு ஆள் சொல்லிட்டே இருக்கணும், பார்த்தனா முன்னாடி வந்துடணும். நல்லவர், எத்தனை நல்லவர் ஆண்டவர், போல ஒரு தெய்வத்தை நான் பார்க்கல, கிட்ட வந்து பார்க்கிறேன். தூரமே இவ்வளவு அதிசயமா இருக்குது. அல்லேலூயா. கிட்ட வந்தா இன்னும் அதிசயம் நடக்கும். உன் வாழ்க்கையை தேவனுக்குள்ள ஒப்பு கொடுத்து கிட்ட வந்து பாரு. கர்த்தர் செய்கிற அதிசயங்கள் அது மிகுதியாய், அது குறைவில்லாததாய் இருக்கும். கானான் ஒரு கல்யாணத்துக்கு போறாரு, அங்க ஒரு அதிசயம் நடக்குது. பன்னீர் என்ன பண்ணிட்டாரு? இது வரைக்கும் தெரியாது. வேலைக்காரங்களா அப்பா, வேலைக்காரங்க சொல்றாருப்பா, தண்ணி கச்சாணிலாம் ஊத்துறானா, அவன் ஊத்தி ஊத்தி ஃபுல்லா ஆகிட்டான். விசுவாசத்தை நீ வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இப்ப நீயே பந்திக்கு பரிமாறு. மாத்தினவர் யார்தான்? ஆனா இப்ப பரிமாற சொல்றது யார்தான்? அல்லேலூயா. இப்ப பரிமாறும் போது அவங்க யாரை பார்த்து சொல்லுவாங்க? ரொம்ப நல்லா பண்றப்பா, ரொம்ப நல்லா பாடுறப்பா, ரொம்ப நல்லா துதிக்கிறப்பா. அல்லேலூயா. ஆனால் முடிஞ்சோடனே அண்ணன் வந்து என்ன சொன்னாரு? வாலிப பிள்ளைகள் நல்லா என்ன பண்றாங்களா? எனக்கு பாட தெரியாது, I'm not a singer. உலகத்து பாட்டை பாடியிருந்தேன். நேற்று கூட என் மகன் ஒரு பாட்டு பாடினான்.
அவன் பாடின பாட்டு என் இருதயத்தை குடிச்சின்னு கொஞ்ச நேரத்துல அப்படியே ஆட வச்சுச்சு. என்ன யாருன்னு கேட்காதீங்க, நான் சொல்ல விரும்புறேன். அவன் பாடின பாட்டை கேட்டாலும் அதுவும் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அந்த பாட்டை அவர் பாடி முடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டு என்ன பண்ணுச்சு? சினிமா பாட்டு. அப்போ பாருங்க, அப்படியாப்பட்டு கிடந்த உன்னையும் என்னையும் தூக்கி எடுத்து இன்று நிறுத்தினவர் அவரே. இன்னைக்கு ஆராதனையில வாலிப பிள்ளைகள் எழும்பி பாடுனா நீங்க அவங்க கேளுங்க, உங்க திறமைகளான்ட்டு. உங்க திறமைகளா? அவங்க என்ன சொல்லுவாங்க? தேவ கிருபையே. அல்லேலூயா. கிருபை இருந்தாதான் அவர் என்ன நினைச்சாரு, அவர் என்ன பாட செய்யறாரு, அவர் என்ன துதிக்க செய்யறாரு, அவர் என்ன ஆராதிக்க செய்யறாரு, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னை அவர் பயன்படுத்துகிறார். அவர் இல்லைன்னா நானு தேவ பிரச்சனை இருந்தா முதல்ல தேவ பிரச்சனை தான் கிறிஸ்துவாகும். அவர் எனக்குள்ள இருப்பதை நான் அறிந்தால் அவரை பார்த்து விடுவேன். அங்க நடக்கின்ற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. நீ கிட்ட வா, இன்னும் தேவன் செய்யற அற்புதத்தை பார்ப்பேன். மோசே கிட்ட வரும்பொழுது நடக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? என்னவா? வாசிக்கப்பா. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படிக்கு சமீபத்து வந்தாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமாகிய அவன் கிட்ட வரும்போது ஆண்டவர் இந்த 3 பேரை சொல்றார். இது ரொம்ப முக்கியம். பிதாக்களுடைய தேவன் சொல்றாரு, ஓகே ரைட்டு, யார வேணாலும் சொல்லிருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. ஆனா ஏன் அவர் இப்படி சொல்லிருக்க? நோவாவின் தேவனும் நான் ஏன் நோக்கின் தேவனும். அல்லேலூயா. ஆனா ஏன் சொல்லிருக்கலாம்? நான் சேமுடைய தேவன், அல்லேலூயா, சேத்துடைய தேவனும் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆனா ஏன் ஆண்டவர் இங்க இந்த 3 பேரை பயன்படுத்துறார்? இது ஒரு கேள்வி. தரிசனத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற பிள்ளைகளாகிய நீங்கள், கிட்டி சேர வருகின்ற பிள்ளைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. யாருடைய அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு? மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு என்னதப்பா அந்த தரிசனத்தை உற்று பார்க்கும்படி கிட்ட வர. கிட்ட வரும்பொழுது இப்ப கர்த்தருடைய சத்தம் துணிக்குது. அவர் என்னன்னு சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஏனோக்கு போல தேவனோடு கூட எத்தனை வருஷம் நடக்கல? 300 வருஷம் நடக்கல. ஆனா ஆண்டவர் வெளிப்பட்டாலே யாருதான் சொல்றாரு? ஏன் பக்கத்துல கைக்குள்ளையோ விருத்த சேதனம் மட்டுமே காரணம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. சரி, ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன ரகசியம் சொல்லிட்டு பார்த்தலாம். நீங்க சொன்ன காரியம் உண்மைதான். ஆனா கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் ஆவியானவர் பேசுவது இடம் கொடுத்து பார்ப்போம். அவர் எப்படியாப்பட்ட விசுவாசத்துல இருந்தாருன்ட்டு அது தெரிஞ்சாதான் ஏன் ஆண்டவர் இவங்க 3 பேரை சொல்றாரு, ஏன் என் பேரெல்லாம் சொல்ல மாட்டாரு? அல்லேலூயா. இப்ப சொல்லி இருந்தா ஆண்டவர் யார் பேரை சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க? சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்கள திடீர்னு ஆண்டவர் இங்க வந்து சொல்றாரு, நான் யார் பேருமா சொல்லணும்னு சொன்னா யார் பேரை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ரைட்டு ஐயாவே சொல்லிய பாகத்தந்து. நான் ஆண்டவர் இங்க வந்து உங்களை கேட்டா நீங்க யார் பேரை சொல்லுவீங்கன்னு தான் கேட்டேன். உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஐயான்னு அங்க காட்டி கொடுக்குற விஷயத்த விட்டுருங்க. இன்னும் கூட இந்த யார் ஆவி பிடிச்சிருக்குது? ஏன் தொட்டதுல யார் காட்டி கொடுத்தது? ஏவா ஆவி பாருங்க. நோய் இல்ல, செஞ்சோம் அதே
அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இருக்கிறார். யாரா பேரை நான் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க கேட்டா நீங்க ஒண்ணு என்ன சொல்லுவீங்க? ஜோசுவா. சரி, உங்ககிட்ட அப்படி என்ன குணாதிசயங்கிற அது சொல்லுங்க முதல்ல. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும். நிச்சயமா நீங்க கைக்கு கூட பிள்ளைங்க எல்லா பெரிய கதை சொல்லுவாரு. ஆனா குணாதிசயம் என்ன இருக்கு? அதை நீங்க தரிசனம் உள்ளவன் முதல்ல இதை தேடணும். உனக்குள்ள தேவன் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவரே என்கிட்ட என்ன ஸ்பெஷல் ஆண்டவரே நீங்க என்ன தேடி வந்தீங்க கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எதிர்ப்பு கேட்டுக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க என்ன தேடி வந்தீங்க, நான் உங்களுக்கு தெரியல, நான் மனதர வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், நான் எங்கேயோ ஓடிந்தேன், எங்கேயோ அலைஞ்சேன் திரிஞ்சேன், ஏதோ பண்ணி கொண்டு இருந்தேன். என்ன தேடி நீங்க வர அளவுக்கு என்னிடத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குது ஆண்டவர்னு எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது ரகசியம், அது தெரியல. அதனாலதான் என் வாழ்க்கையே திரும்ப ஓடி இருக்குது. கர்த்தர் சந்திச்சுட்டு பிற்பாடும் நான் இன்னும் வணங்குற வாழ்க்கை வாழறேன். கேட்கணும் இல்லைங்களா இந்த இடத்துல? ஏன் ஆண்டவரே நீ வந்து சும்மா வரும்போதுலாம் நான் ஆபிரகாமின் தேவன்ற, ஈசாக்கின் தேவன்ற, யாக்கோபின் தேவன்ற, ஏன் ஆண்டவரே இவங்களை மட்டும் சொல்ற? இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி எங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் வச்சு நீ தேங்க? கல்தேய பட்டணத்துல எங்கேயோ இருந்த ஒரு சிலை வழிபாட்டுக்கு உட்பட்ட ஆபிரகாமை தேவன் தேடி போனார். ஹல்லேலூயா. அதுபோல உன்னையே தேவன் தேடி வந்தார். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன நீங்க தேடணும். இப்ப ஆபிரகாம் கிட்ட விசுவாசத்தின் தகப்பன் சொல்லிட்டு பேசிட்டேன் இல்லையா? எந்த அளவுக்கு அவர் விசுவாசம் பார்க்கலாமா? எடுத்து வாசிப்போமே. ஒரே ஒரு வசனத்துக்கு நேரம் உங்களை நடத்த விரும்புகின்ற ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல ஒருத்தர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் எல்லாம் பைபிள் திருப்பினோம். ஒரு பாஸ்டமா தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருமே பைபிளை திருப்பிட்டோம். இப்போ வாசிங்க பாஸ்டமா. ஆமா, 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு. இங்க நடக்கிற சம்பவம் யாருக்கு தான் தெரியும்? ஆபிரகாம் ஒருத்தருக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன சம்பவம் நடந்தது, என்ன பிரச்சனை வந்தது, நீங்க முதல் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முதல் வசனம் சொல்றது வாசிக்குமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை இது சோதனை எதனா கேட்டா கொடுத்துடலாம். ஆண்டவர் எது கேட்டாலும் நம்மள கொடுத்துடலாம். பணம் கேட்கிறாரு. ஆபிரகாம் 318 வேலைக்காரங்க வச்சுக்கிறாங்க. பெரிய சீமானா இருக்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்துடுவாரு. ஆண்டவரே பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, நகையை கேட்கல, அப்ப என்னதான் கேட்டாரு? ஹல்லேலூயா. எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கலா. உங்க பணத்தை கேட்கல, உங்க நகையை கேட்கல, உங்க உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கலா. எல்லாரும் இயேசுகிட்ட வாங்க, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. ஹல்லேலூயா. இப்போ மனசு கேட்டா பரவாயில்ல, நம்மளுக்கு கொடுத்துடுமா? ஹல்லேலூயா. அது யாராருக்கும் கொடுத்துட்டான். நம்ம யாராருக்கும் மனசு என்ன பண்ணிட்டாரு? வாரி வாரி கொடுக்கறதுல வரலன்னு. அதனால நம்மளால எது கேட்டாலும் கேட்டு பாருங்க. ஒரு பாட்டில் ரத்தம் ஊறன்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் அப்படி கேட்டிருந்தா ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கலாம்? நான் தரேன் ஆண்டவரே, எனக்கு எதை எடுத்து அப்படின்னு கொடுத்துட்டு போறலையா? ஆனா அவர் அதை கேட்கல. சம்பவம் என்ன? நீ இத்தனை ஆண்டுகள் காத்து கொண்டிருந்த 25 வருஷம் காத்து கொண்டிருந்து எத்தனையோ முறை மன உடைஞ்சு போக சொல்ல. வானத்தை காட்டி நட்சத்திரத்தை என்ற ஆபிரகாம் மணலை காட்டி இதை எண்ணிப்பாரு. இது போல ஜெனரேஷன் சொன்ன அந்த முதல் விதைய
அந்த விதையை கொண்டுதான் 100 விதைகள் பிறக்க போது, அந்த விதையை கொண்டுதான் விசுவாசம் என்னும் லட்சம் லட்சம் ஜனங்கள் உருவாக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு விதை கொள்வதுதான் 2 ஜெனரேஷன். அடங்காத ஒரு பிள்ளையும் வரப்போது, குணசாலியான ஒரு பிள்ளையும் வரப்போது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட விதையை ஆண்டவர் கேட்கிறார். காத்திருப்பு ஒரு புறம், எத்தனை வருஷமா வளர்த்துட்டு ஆண்டவர், அது ஒரு புறம். ரொம்ப செல்லமா இருக்கிறத யார் கொடுப்பீங்க? உங்க மனசு ரொம்ப பிரியமா இருந்தா உனக்கு கொடுன்னு சொன்னா எத்தனை பேர் கொடுப்பீங்க? நான் கொடுத்தா கூட அல்லேலூயா எதுதான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற பழச நான் 10 வட்டி கட்டி அது கீழ்ச்சிட்டு இருப்பேன். அது சட்டையா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், நீ எதை கொடுக்குறியோ உனக்கு பிரியமான கொடுன்னு என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் கொடுப்பீங்க? இதுதான் விசுவாசம். அதனாலதான் ஆபிரகாமை குறிச்சு ஆண்டவர் பேசினேங்கிறாரு. எங்க வந்தாலும் சொல்ல ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன். ஏன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், வெந்தர்கள் வரும்போது அவனுக்கு பெஸ்ட் எதையே இருக்கல, தி பெஸ்ட் அவனுக்கு கூட மாட்டவனுக்கு கொடுத்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன விசுவாசம்? நாங்க போறோம், என் ஆண்டவர் என்னிடத்திலிருந்து எடுக்கிறவர் அல்ல, எனக்கு கொடுக்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர் என்பதை அவன் உணர்ந்தான். உணர்ந்தபடியினாலே வேலைக்காரத்துல சொல்லுவோம், நாங்க போறோம், பிரைஸ் பண்ணுவோம், திரும்பி நாங்க வருவோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எங்க இருந்து ஆபிரகாமுக்கு வந்தது? ஆண்டவர் செய்வார். மரண தருவாயில ஒருத்தன் படுத்துங்கிறான், அவன் மரண படுக்கையை மாற்ற முடியும் ஆண்டவர் சொல்லிட்டு மாத்துவாரு. உன் பிரச்சனையை மாத்துவார்னா மாத்துவாரு, உன் போராட்டத்தை மாத்துவார்னா மாத்துவாரு. ஆனா நீ விசுவாசிக்கணும், அதை அறிக்கை செய்யணும். நல்ல அறிக்கை நீ செய்ய மாட்டோம். ஒருத்தன் சாவே மாட்டோம், சுத்திரோட நீ. ஆண்டவர் அவிசுவாசத்தை உன் வாழ்க்கையில விதைக்கவே. நீ அவிசுவாசமா தான் இருந்த, நீ வளரக்கூடாத நிலத்துல இருந்து உன்னை வேரோடு புடுங்கி எடுத்துட்டு வந்து நல்ல நிலத்துல விதைச்சிருக்கிறார் ஆண்டவர். நல்ல புரிஞ்சுங்க. அப்படியேப்பட்ட ஆண்டவர் உங்ககிட்ட கனியை எதிர்பார்க்கிறாரு. உன் கனி எவ்வளவு இருக்கணும் அவருக்கு? அதை புசிக்கும் போது சொன்ன இத்தனை இனிமையா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லத்தக்கதாக தான் இருக்கேன். ஏன்னா உன் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை என்பது தேவனுக்கு நல்லா தெரியும். அந்த வனாந்திரத்துல தேடி வந்த தேவன் உன்னை கைவிட்டு விடாதபடிக்கு இன்னைக்கும் உன்னை கரம் பிடிச்சு நடத்துறாரு. அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்குள்ளே ஊற்றுந்து பாயுமானால் அது விசுவாசத்தை தவிர அவிசுவாசத்தை பேசாது. அது ஆபிரகாம் அதான் நடக்குது. 22வது அதிகாரத்தின் 5வது வசனத்துல ஆபிரகாம் அழகா சொல்றாரு என்னன்ட்டு. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, யாரும் கூட கூட்டு போனா கூட என்ன ஆயிடும், தடுத்துடலாம் இல்லையா? அதனால ஆபிரகாமுக்கு என்ன தெரியும், என் தேவனுக்கு எனக்கு நடுவில் வேலைக்காரன் வேணா, சாரா வேணா, அல்லேலூயா, யாரும் வேணா, குற்றத்துக்கு கத்தி முதல் கொண்டு இருக்கு போறாரு. மறந்து வச்சு ஆண்டவரேன்னு சொல்ற ஆள்தானே நம்ம. எதனா உனக்கு கேட்டா என்ன சொல்லுவோம், மறந்துட்டேன். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னேன்னா பாஸ்ட் நம்ம பிடிச்சிக்கோம், நீ இதே மாதிரி சொல்லிருக்காத, அல்லேலூயா, நான் மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியலன்றோம். அல்லேலூயா. ஆனா அதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை என்ன கட்ட சின்னவங்களை கொண்டு சொன்னாலும் விஷயம் பெருசு. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல எதனா ஒண்ணு தேவன் கேட்டார்னா எதை மறந்துடுவோம். இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, 4 மணிக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா மறந்துட்டோம். சொன்னீங்க, நீங்க வந்தது லேட்டு, வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இப்பதான் வரையும் நான் சபைக்குள்ள ஆடி அசைஞ்சு ஆவணி மாசம் வர மாதிரி உள்ள வரதுக்கு வருஷம் ஆயிடுச்சு. வயசுல மூத்தவங்களும் எல்லாம் இவங்க யாரும் வருஷம் ஆயிடுச்சு. சபைக்குள்ள வரணும், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும். வேலைக்கு என்ன பண்ண மாட்டேன், போனா 10 நாள் அப்படி போய் பாரு, உங்க ஓனர் உனக்கு பஞ்சாமிரதம் கொடுக்குறாரு நான் பாக்குறேன். 10வது நாள் என்ன பண்ணுவாரு, கொடுத்துடுவாரு, போயிட்டு வாப்பா டாட்டா. 10 வருஷம் ஆகுது பிறகு இப்படியே தான் இருக்கு. இவரு
இவனுக்கு கிருபை பாராட்டுற, நீ மாறுவன்னு எதிர்பார்க்கிற, அதுக்காக காத்திருக்கிறார். ஒரு நாள் காத்திருப்பு இல்லாத நாட்கள் வரும் பொழுது நீ அன்னைக்கு வருவ, சபை காலியா இருக்கும். எங்க யாருமே காரணம், ஏன் சர்வீஸ் நடக்கல? நடந்துச்சு. நடுவானத்துல ஆண்டவர் வந்தாரு, சர்வீஸுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு சம்பவம் நான் பக்கத்துல நடக்கணுமா? அப்படி ஒன்று நடக்கும் பொழுது நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கேளுங்க கேளுங்க, என்ன சொன்னாங்க? இந்த போகும்போது வரும்போது 2000 வருஷமா வரேன்னு சொல்றாரு. வருவாரு, நினையாத நாளிகையில வருவாரு. இப்ப நீ சொல்றதுமா 2000 வருஷமா வராது, வருவாரு. மறுபடியும் சொன்ன தேவ வார்த்தை, வருவார் என்றார், நிச்சயம் வருவார். நேசகுமாரன் வரப்போகின்றார், நேசிக்கின்றவர் வரப்போகின்றார், உன்னை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக வரப்போகின்றார். நீ அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க கூடுமான நிச்சயம் வருவாரு. ஆபிரகாம் விசுவாசித்தான், நான் போயிட்டு திரும்ப வருவேன், நான் கொண்டு போய் ஈசாக்கோடு கூட வருவேன். சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். நான் விசுவாசிக்கணும், வருவாரு. சீக்கிரத்துல மணவாளன் வருவாரு. எக்கால சத்தங்கள் வானத்திலே துணிக்கத்தக்கதாக, தூதர்கள் கூட்டத்தின் மத்தியிலே என்னை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக வருவார். ஹல்லேலூயா. வருவார்கள் ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. அவர் வருகைக்கு ஏற்ற காரியம் எனக்குள்ள இருக்கணும். அது சின்ன விஷயத்துல கூட மாட்டக்கூடாது. ஆண்டவரே, ஆரம்பம் ஓகே ஆண்டவரே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் தவழ்ந்த முட்டி போட்டேன், இப்ப எழுந்து கீழே ஓகே ரைட்டு. அதெல்லாம் சின்ன வயசு, ஆரம்ப காலகட்டம். ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து 1 வயசு குழந்தை ஆயிட்டே. நீங்க 1 வயசு குழந்தை என்ன பண்ணுது? பேசுது, எல்லாத்தையும் பேசுது. பக்கத்துல கை வச்சுக்கிறதுங்க அப்படின்னா வயசு. ஆவிக்குரிய வாழ்க்கையில, மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில உங்க வயசு பெருசா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில 10 வயசு கொடுத்தது, 12 வயசு கொடுத்தது, 8 வயசு கொடுத்தது, 7 வயசு 7 வயசு குழந்தை இன்னமும் வளராம இருந்தா உன்னை என்னன்னு சொல்றது? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு என்ன இல்ல? ஸ்பெஷல் சைல்டு நீதான். யார் தம்பி? ஸ்பெஷல் சைல்டு. ஆமா, உண்மைதானே. You are a greatest. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பெஷல் சைல்டே நீதான். ஏன்னா கடந்த நாட்கள்ல நான் சாமி வேலை விடுறதுக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போயிட்டு நான் அப்படியே என்ன பண்ணேன், பக்கத்துல ஜிம் இருக்கு, ஜிம்முக்கு போவேன். போயிட்டு முடிச்சுட்டு வெளியே வர சொல்ல நான் பைக்ல இருக்கிற ஒரு பையன் அழுதினே ஓடியாதான். என்னடா குழந்தை அழுதினே ஓடியாதான்னு சொல்லிட்டு நான் வண்டியை எடுத்துட்டேன். கிட்ட வந்து கை பிடிச்சினாங்க. நல்லா கேளுங்க, அவன் அழுதான். நான் ஏன்டா அழுவுறேன்னு கேட்க, ஒரு தாடிக்காரர் அங்கிருந்து வந்தாரு. ஏன் பிரதர் குழந்தை அழுவுறானுங்க? பிரதர், அவன் ஸ்பெஷல் சைல்டு. பக்கத்துல கேட்குறதுங்க, தேவனுடைய பார்வையிலும் நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க, என்னமோ வயசு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா என்ன சைல்டு நீங்க? நீங்க சொல்றீங்க பிரதர் நான் ஸ்பெஷல். அப்போ ஹல்லேலூயா. இந்த ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்பெஷலா மட்டும் வாழ்க்கையில இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஸ்பெஷலா இருக்கவே கூடாது. இதுல நான் ஸ்பெஷலான்னு கேட்டா அட பாவி பைத்தியம்னு சொல்றாங்கடா அவனை. இன்னும் பாட தெரியல கொடுத்து, இன்னும் துணிக்க தெரியல, ஆராதிக்க தெரியல, இன்னமும் எதுவுமே தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஏன் பிரதர் அப்புறம் பாடவே மாட்டீங்க? கேளுங்க, நீங்க பாடாத ஒரு 3 பேர் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கிஃப்ட் தரேன். சொல்லுங்க சொல்லுங்க. பாடாத ஒரு 3 பேர். பிரதர் ஆராதனை வந்தாலும் பாடாது பிரதர், ஜெபம் நடந்தாலும் துதிக்காது, கையை தட்டாது அப்படின்னு சொல்ற ஒரு 3 பேரை கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஒன்னு சாமுவேல், ஆபிரகாம், அப்புறம் இங்க ஒருத்தர் இங்க ஆராதனை பண்ண சொல்றாரு. சாட்சி பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பெஷல் சைல்டு.
ஹல்லேலூயா. கை கொடுத்து நீங்க கேளுங்க, நீங்க ரொம்ப பயங்கரமா பாத்தீங்களா? யுவர் பிக்கஸ்ட் ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறதுலே ரொம்ப முன்னோடியா இருக்கிறாங்க. அடுத்தவங்களை நம்ம தப்புன்னு காட்டுறதுக்கு முன்னாடி that is a 3 fingers என்ன பண்ணுது? யாரை காட்டுது? என்ன காட்டுது? நம்ம தப்பு நீ பாடு. 3 பேர் உன்னை பார்த்துக்கிறாங்க, ஒருத்தர் நீ மட்டும் தான் அங்க பாக்குற. யாரும் என்ன பண்ணாது? காட்டுங்க, தப்பு கிடையாது. அவங்கள மாத்தணும். இப்ப ஸ்பெஷல் சைல்டுங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் மனம் மாறட்டும், மன வளர்ச்சி அடையட்டும். இந்த மரமும் வளரட்டும், கனி கொடுக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். இங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அங்க ஆபிரகாம் விசுவாசத்திலே அவரோடு கூட வந்த வேலைக்காரருக்கு அழகா சொல்லிட்டு போறாரு. என்னவா? அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு என்ன பண்ணாங்க? திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தான் சொல்றான். அதனால்தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் காட்டும்போது யாரை காட்டுறாரு? ஆபிரகாமின் தேவன். இரண்டாவது, ஈசாக்கை குறிச்சு ஏன் தேவன் சொல்றாரு? அது ஆபிரகாம் காரியத்துல கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஈசாக்கை குறிச்சு ஏன் தேவன் சொல்றாரு? தேவனோடு கூட இருக்கான். சரி, கர்த்தர் நல்லவர், நல்ல ஒரு வேவ்ஸ், நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் சொல்லி கொடுக்குறேன். நல்ல காரியம். ஏன்னா பாருங்க, எல்லா பிள்ளைகளும் கம்முன்னு இருக்குது. எல்லாமே இப்ப ஸ்பெஷல் சைல்டு ஆயிடுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. அடுத்த ஒரு காரியம் வேதத்திலே பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கை காட்டுறாருன்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக 26வது அதிகாரத்தில் 2வது வசனத்துல நடக்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்ப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா அவன் தாண்டி போகவே மாட்டான். அவ்வளவு கீழ்ப்படிவான். ஆபிரகாம் இடத்துல விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் ஈசாக்கு இடத்துல கீழ்ப்படிதலை பார்க்கிறாரு. பஞ்சம் வந்துச்சு பிரதர், இங்க இருக்க முடியாது, இங்க வசிக்க முடியாது, இங்க வாழ முடியாதுன்னு சொல்ற ஆளுங்க ஆண்டவர் சொன்னா அப்படியே கீழ்ப்படிவாங்க. பக்கத்துல கேட்க சொல்லுங்க, ஒரு ஈசாக்கு கூட இல்லடா. யார் இல்ல? கீழ்ப்படியக்கூடிய தன்மையை தேவன் தேடுகிறார் நம்மிடத்துல. ஒருவேளை நம்ம விசுவாசத்துல வந்துடுறது எல்லாம் செய்யறது, ஆனா கீழ்ப்படிதல் ஆண்டவர் செய்வாரு. பஞ்சம் உனக்கு துக்கம் வர நாட்களை தான் சந்தோஷத்தை தேவன் கொடுப்பாரு. துக்கத்தை ஏன் அனுமதிக்கிறாரு கேள்வி கேட்காத. துக்கத்துக்கு பிற்பாடு சந்தோஷம் வரப்போகின்றது. ஒரு கர்ப்பவதியை கூப்பிட்டு, லேபர் பெயின் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னா அந்த அம்மா சொன்ன, அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கும் பாரு, என் கையில அழகான ஒரு குழந்தைய கொடுத்து இது என் குழந்தையான்னு பார்க்கத்தக்கதாக தேவன் ஆச்சரியத்தை கொடுப்பாரு பாரு. அப்ப இந்த வலி என்னை விட்டு காணாம போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்தான் வலியை கொடுக்கிறாருன்னு யோசனை பண்ணாத. சந்தோஷத்தை கொடுக்கிற நாட்கள் சமீபமே. ஏன் ஆண்டவர் அங்கே இருக்க சொல்றாரு? ஏன் ஈசாக்கு கடந்து போறாருன்ற கதைலாம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? எதிர்மறை தெரியும். தெரியும் சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கு அல்லேலூயா. ஏன்னா பஞ்சம் வந்துச்சு, தேசம் முழுவதும் பஞ்சம் சாதாரணமா வரல. பூமி மண் எல்லாம் வெறி போட்டு ஆரம்பிச்சிச்சு, தண்ணி இல்ல, ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இந்த பஞ்ச காலத்துல தேவன் சொல்றாரு, நான் உனக்கு சொல்ற தேசத்துல இருந்தானா எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சு அப்படியே இருப்பீங்க? எனக்கு வாழ்த்துதல் சொல்லனா அந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். வாழ்த்துதல் சொல்லணும் என்ன பண்ண மாட்டேன்? என்ன பண்ண மாட்டீங்க? இருக்கவே மாட்டேன். வாரம் வாரம் என்ன வாழ்த்து.
எப்படி நம்ம ஸ்பெஷல் சைல்ட வாழ்த்துறோமோ அதே போல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல வந்த தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக உங்க வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க. அவன் கீழ்படிச்சான். எப்படி கீழ்படிச்சான் தெரியுமா? வாசிங்கம்மா. இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். இட்ட ஆணையை ஆபிரகாம் அந்த கீழ்ப்படிதல் யாருக்கிட்ட வந்துருச்சு? அவன் விசுவாசிச்சான், இவன் கீழ்ப்படிந்தான். அப்பா கிட்ட ஒரு காரியம் இருந்துச்சு, ஆண்டவர் அதை பத்தி விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் பேசல. அவர் உங்ககிட்ட என்ன ஒரு குணாதிசயம் இருக்குது அது சொல்றாரு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாம்பா. நம்ம எல்லாம் ஆபிரகாம் கேட்டா என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? விசுவாசம். ஆனா ஆண்டவர் கேட்டா என்ன சொல்றாரு? இப்போ அத யார் பிடிச்சுக்கிண்டு? தகப்பன் செஞ்சது பிள்ளை பிடிச்சுக்கணும். நம்மளும் கீழ்ப்படியணும், நம்மளும் கீழ்ப்படியணும். தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும். அப்படி என்பதை அவன் பிடித்து கொண்டான். அதனால்தான் தேவன் எங்க வந்தாலும் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொல்கின்றார். அவன் எப்படி கீழ்ப்படிச்சா தெரியுங்களா? 11வது வசனம் வாசிங்கம்மா. இல்ல இன்னொரு வசதி அப்படியே மேல இருந்து வாசினாங்க. ஒரு சில காரியங்களை இன்னும் கொஞ்சம் காண்பித்து கொடுக்குறார். ஏன்னா அன்பை குறித்து கொஞ்சம் பார்த்துருவோம். வாசிங்கம்மா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று 3வது வசனத்தில் சொன்னார்ல. வாசம் பண்ணும், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சன்னதிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றப்பா? நான் உனக்கு பின்னாடி வர உன் ஜெனரேஷனை ஆசீர்வதிக்க போறேன். அப்போ உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றின. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராக்கிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி. அப்பா என்ன சொன்னாரோ அந்த டிக்கிங்க இருக்குது. ஓகே, ஆனா இன்னொரு காரியத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் எப்படி இருந்தாங்க? பார்வைக்கு ரொம்ப அழகு. ரெபெக்காள் எப்படி? அவங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க ரெபெக்காளை குறிச்சு பேசுனீங்கன்னா அவங்க பார்வைக்கு மட்டும்தான் அழகா? இல்ல, அவங்க விட முக்கியமான குவாலிஃபிகேஷன் தெரியுமா? அவங்க ஈசாக்கிடத்திலே தேவனை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஈசாக்கு காட்டிலும் தேவனை தரிசிப்பதிலே முதல் இருந்தார்கள். இப்போ கர்ப்பம் வேதனை பிள்ளைங்க வயிற்றுல வளர்ந்து ஒண்ணு சண்டை கொடுக்குது உள்ள. ஏசாவோ யார சண்டை கொடுக்குறாங்க? யாக்கோபும் உள்ள சண்டை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எங்க சண்டை நடக்குது? வயிற்றுக்குள்ளே நடக்குது. அம்மாவுக்கு என்ன பண்ணல இது தெரியல. என்னவோ உள்ள நடக்குதுங்க, எனக்கு என்னவோ உள்ள ஒரு மாதிரி பண்ணுதுங்க, ஒன்னும் புரியலங்க. என்ன பண்ணுது? நீ யாரையும் கேட்கல, ஸ்ட்ரைட்டா எங்க போயிட்டாங்க? தேவசம். ஆண்டவரே என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, உங்க கர்ப்பத்துல 2 ஜெனரேஷன் இருக்கிறாங்க. தரிசனத்தை புரிந்து கொண்டு தரிசனத்தை இருதயத்தில் வைத்து தரிசனத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கின்றவர்கள் தான் ரெபெக்கா. அல்லேலூயா. அதனாலதான் ரெபெக்கா விசேஷித்தவளை வேதத்துல அங்க காண்பிக்கப்பட்டிருக்காங்க. நடக்கிற காரியத்தை பாருங்க. அவங்க பார்வைக்கு அழகா இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா போக 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 தேவனுக்குள்ள வளர்ந்துட்டாங்க. அந்த காரியத்தை அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான்.
பார்வைக்கு அழகுள்ளவள் ஆனபடியினால் ஆபிடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் அவன் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி பயந்தான். அங்க ரொம்ப ஆண்டவர் சொன்ன இடத்துல ரொம்ப நாள் தங்கி இருக்கிறாரு. எங்கப்பா தங்கி இருந்தாரு? முன்னாடிதான் படிச்சோமே, எகிப்திலியா, கேரார்ல தங்கி இருந்தாரு. இந்த விஷயம் கேரார்ல ரொம்ப நாள் அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவான அபிமெலேக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால அடிக்கடி யார்கிட்ட பாக்குறாங்க? ரெபெக்கா கிட்ட பாக்குறாங்க. இப்போ ரெபெக்கா கிட்ட பார்க்கும்போது ஈசாக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். எத்தனை வயசு? 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 70 வயசுல 60 வயசு இருக்கும். ஏன்னா பிறக்க போறாங்க இல்லைங்களா? 60 வயசு இருக்கும். இப்போ 60 வயசுல ஃபேமிலிக்குள்ள பார்த்தா என்ன இருக்கும்? அப்பா அப்படியே ரொம்ப சீரியஸா இருப்பாரு. அம்மா பார்த்தா அரிசி பொறிக்கணும் இருக்கும். பிள்ளைங்க பார்த்தா வாழ்க்கையை குறிச்சு நினைச்சுன்னு இருக்கும். இப்ப வேற, இப்ப முதல்ல பிள்ளைங்க எதை குறிச்சு நினைக்குது? என் வாழ்க்கை எப்படி அமைய போகுதோ. அப்பா டிவி பார்த்துக்கிறாரு, அம்மா சமையல் செஞ்சிருக்கிறாங்க. அப்பா அப்படி கிடையாது. அப்போ டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்பா ரொம்ப சீரியஸா அப்படித்தானே இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது இல்லை. அவன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டார்கள். நாளைக்கு எனக்கு நிச்சயம் கிடையாதுன்னு அவங்க நல்லா தெரியும். அதனால ஒரு காரியம் செஞ்சாங்க. இன்னைக்கு எந்த வீட்டுல போய் பார்த்தாலும் சிரிப்பு சத்தம் கேட்கறதே இல்லை. அப்படியே கேட்டா பேரா சிரிக்கிறீங்க. குடும்பமா சேர்ந்து என்ன பண்ணது இல்ல, சிரிக்கிறது இல்லை. ஒரு ஜோக்க பாக்குறீங்க, அதுவே தெரியும் அப்படின்னு அது பாட்டு அது தனியா சிரிக்கிறது. எது சிரிக்கிறேன்னு கேட்டா இது ஜோக் ஒண்ணு வச்சு. நீ குடும்பத்தோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதபடிக்கு இப்ப எதை பார்க்க ஆரம்பிச்சிட்ட? நீ தனியா சிரிக்கிற, அப்புறம் உலகம் உன்னை பார்த்து சிரிப்போ. ஆனா ஈசாக்கும் ரெபெக்காவும் என்ன தெரியுமா செய்து கொண்டிருந்தாங்க? அவன் பெலிஸ்தியருக்கு ராஜாவான அபிமெலேக்கு ஜன்னல் வழியா பாக்குறான். இப்ப தலைவர் வீட்டுல ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து அவன் நினைச்சா உங்களுக்கு அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. ஜன்னல் வழியாய் பார்த்தபோது ஈசாக்கும் தன் மனைவியாகிய ரெபெக்காவும் என்ன பண்ணிருந்தாங்க? என்னவோ பண்ணிருந்தாங்க? விளையாடுகிறாங்க. இவ்வளவு நம்ம சொல்லணும், இது எருமை மாடு மாரி வந்துருக்கிற. இப்ப என்ன பண்ணுகிற? 60 வயசுல என்ன பண்றாங்க? அந்த அன்பு இன்னும் சின்ன குழந்தைய மாத்தி விடுது. தேவன் உள்ளே இருந்தாதான் இந்த அன்பு வரும். தேவன் உள்ள போய் சீரியஸா ஒரு பார்த்தாலே சீரியஸா என்னவோ ஒரு ஐசியூக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருப்பாரு. என்னடா அப்படிங்கிற சில பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா மூஞ்சில சிரிப்பு பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்க அப்பா சிரிப்பாரான்னு கூட தெரியல. அல்லேலூயா. பிள்ளைங்க அப்படியே இருக்கும். அப்பா கருவாடு மாதிரி இருந்தாக்கா பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு உங்க செய்கையை கற்றுக் கொடுங்க. நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுங்க. நல்லதை கற்றுக் கொடுங்க. எதை தான் கற்றுக் கொடுக்குறேன்? திருட்டுத்தனம் பண்ண திரும்பி உங்க அப்பாவுக்கு தெரியாம சீட்டு போட்டு வச்சிருக்க தெரியுமா? உங்க அப்பாவுக்கு தெரியாம இதுல மறைச்சு வச்சிருக்க தெரியுமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எத்தனை பேர் தெரியுமா? இத உன் பிள்ளைகளுக்கு விதைச்சா உன் பிள்ளைங்க அவங்க அப்பாவை எப்படி பார்ப்பாங்க? நீங்க வீட்டுக்காரா பாக்குறீங்க, அவங்க திருடனா பார்ப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் எதுவும் விடாம போல இருக்கு. அப்பா சொல்லி கொடுப்பாரு, அம்மா எவ்வளவு கட்டவ தெரியுமா? எவ்வளவு கட்ட வார்த்தை பேசுவா தெரியுமா? எவ்வளவு மோசமானவ தெரியுமா? என்ன கூட்டி இப்படி அடிச்சுக்கிற. அப்போ அம்மாவை எப்படிதான் பாக்குங்க பிள்ளைங்க? இல்லத்தனமா பாக்குங்க. ஐயோ அடிச்சு போடுறவங்க இருக்க அன்பை கற்றுக் கொடுத்தல ஒரு குடும்பத்துல. கற்றுக்கொடு. தேவனிடத்துல கற்றுக்கொண்ட தேவ பிள்ளைய இனி வருகின்ற ஜெனரேஷனுக்கு நீ நல்லதை கற்றுக் கொடுக்கணும். அவங்க சொன்ன எங்க அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஈவுகளை என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதுக்குதான் தேவன் உங்களை அரவணைச்சு கொண்டு வந்தார். அங்க ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து 11வது வசனத்துல இருந்து பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவர் மனைவியாகிலும் தொடுகின்றவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று சொல்லப்படுகிற. அதுக்கு அடுத்த வசனம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்திலே, எந்த தேசத்துல? பஞ்சம் வந்த தேசத்துல, தேவன் கடந்து போகும் பொழுது தரிசனமா இங்கேயே இருந்து சொன்ன தேசத்துல அவன் விதை விதைக்கிறான். அவன் கீழ்படுகிறான். அவன் கீழ்படிதலின் பலனை அங்கே அறுக்கிறான்.
பஞ்சம் இருக்கட்டும், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கட்டும், நீ கீழ்ப்படிந்து பார். கர்த்தர் நன்மையால் உன்னை அறுவடை செய்ய வைப்பார். சூழ்நிலை விரோதமா இருக்குது, இயற்கை விரோதமா இருக்கு, எல்லாம் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பார். ஹல்லேலூயா. இயற்கையும் உனக்காக மாற்றி தேவன் உனக்கு நன்மை செய்ய அவரே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஆண்டவர் மோசே கிட்ட தரிசனமானாலும் என்னதான் சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு. ஏன்னா கீழ்ப்படிவா தரிசனம் பெற்றவனே முதல்ல உனக்கு தெரியும் விசுவாசிக்கணும், இரண்டாவது கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இதுதான் சொல்ல கீழ்ப்படிதல். ஊழியத்துல வாடா, கர்த்தரை தேடணும், கீழ்ப்படியவே மாட்டான். உன்னை குறிச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஜெனரேஷன் பேசாது, வருகின்றவங்க பேச மாட்டாங்க, சபை உன்னை குறிச்சு பேசாது. ஏன்னா உங்ககிட்ட எண்ணெய் இல்ல, கீழ்ப்படிதல் என்ற எண்ணெய் இல்ல. ஹல்லேலூயா. நீ இப்படியேதான் கடைசி வரைக்கும் எப்படின்னா இரு. உனக்கு பின்னாடி வந்த இளைத்தவனை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். தூதன் முதல்ல பிரதானமா படைக்கப்பட்ட தூதன் இருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் ஆராதனை கூடத்தை சுத்தம் பண்ணி கொண்டு இருந்தானா, அவன் கிளீன் பண்ணி கொண்டு இருந்தானா. அப்ப அவன் அந்த நடந்த சம்பவத்தை சொல்ல கேளுங்க. சிலருக்குலாம் சத்துருவை பத்தியே தெரியாது இல்லையா, யார் சத்துருன்னே தெரியாது, யார் என்ன வழி மாறி போக செய்யுதுன்னே தெரியாது இல்லையா. பிரதானமாய் ஒரு தூதனை தேவன் உண்டாக்குறார். ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்ட தூதர். அவன் ஆராதிப்பதற்காகவும் காப்பாற்றப்படுவதற்காகவும் தான் உருவாக்கப்பட்ட தூதர். அந்த தூதன் ஒரு நாள் ஆராதனை கூடத்துல இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை பலிபீடத்துல பார்த்துறான். இவ்வளவு மகிமை இருக்குது, இந்த மகிமையை என்ன பண்ணலாம், ஒருவேளை அவன் மனசுல நினைச்சானா, அவருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை போட்டு நான் அங்க அமர்வன் நினைச்சானா. அவன் நினைத்த நினைப்பு ஆண்டவர் அறிந்த போது அவனை தள்ளிட்டு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாராம். உன்னை காட்டிலும் அற்பமா எண்ணப்படுகின்ற மனுஷனை கொண்டு வந்து நீ எனக்கு விரோதமாய் செய்த காரியத்தை முறியடிக்கத்தக்கதாக உன்னிடத்திலே அவனை நினைத்து அற்பமா நினைக்கிற மனுஷனை நான் அற்புதமா பயன்படுத்துறேன் பாருங்க. அநேகர் நான் முன்னாடி வந்த பயன்படுத்த முடியல. ஏன்? உனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்ல. வலிகளை பார்க்கணும், கீழ்ப்படிதல் உத்தமமே. ஹல்லேலூயா. நீ முதல் ராஜா கிட்ட கூட போய் சொல்லி பாருங்களேன், பலி சொல்றேன்னா கூட சாமுவேல் சொல்றாரு, பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அதனால ஆண்டவர் யார் பேரை சொல்லப்பட்டாலும் சரி ஆபிரகாம சொல்லுவாரு, இரண்டாவது ஈசாக்க சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அந்த தேசத்துல நடந்த காரியம் தெரியுமா? ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு கர்த்தர் பிளஸ் பண்ணாரு. கீழ்ப்படியும் போது பிளஸ் பண்ணுவாரு. கீழ்ப்படியும் போது என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கிட்ட படிச்சு பாருங்க. ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமை ஆட்கொள்ளும் தெய்வமே, தெய்வமே, அடிமை ஆட்கொள்ளும். நேரம் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஏன் மூணாவது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஏன் சொல்றாரு தெரியுமா? 32வது ஆதியாகமத்தின் புத்தகம். என்னோட திருப்பி கொடுங்க. 32வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரரையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்து ஆற்றின் நிலையை கடந்தான். ஆற்றை அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும். தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரம் போராடணும். மூணாவது ஏன் தெரியுமா?
அவர் யாக்கோபை காண்பிச்சு கொண்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டான். ஆற்றை கடக்க பண்ணா, தன்னுடைய 2 மனைவிகளை 11 குமாரர்களை வேலைக்காரர்களை தனக்கு உண்டான எல்லாத்தையும் நம்ம சிலர்லாம் நம்பி இருப்போம். இது எனக்கு நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, எதையும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இந்த மனுஷன் வாழ்க்கையில கற்றுக் கொடுப்பார். எல்லாத்தையும் அனுப்பிட்டான். தனித்திருந்து ஒரு காரியத்தை செய்யறான். என்ன பண்ணானா, ராத்திரியில எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டி யாப்போக்கு என்ற ஆற்று துளையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி கனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு ஆண்டவரோடு கூட போறார். ஆண்டவரே, நான் நல்ல நிலைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, நான் உயர்த்தப்பட வேண்டிய என் இறுதி காலகட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய காலத்திற்கு நான் போராடிய வேண்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரதானம் வளர வேண்டுமானால் நீ தேவ சமூகத்திலே தனித்திருந்து போராடு. தரிசனத்தை பெற்றுக்கொண்டு கிட்ட வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. நான் தரிசனத்தை பார்த்துட்டு தட்டிக்கிட்டு முக்கியம் இல்லை. தரிசனத்தை பார்த்தவன் கிட்டே சேர்ந்த ஒரு காரியத்தை கத்துக்கணும். 1 விசுவாசிக்கணும், 2வது கீழ்ப்படிக்கணும், 3வது ஆவிக்குரிய வாழ்க்கையில போராடணும். சும்மா கிடையாது. திடீர்னு பகை வந்துடும், திடீர்னு எதிர்ப்பு வரும், திடீர்னு முறைப்பாங்க, திடீர்னு ஐயோ இவ்வளவா என்னை உயர்த்தினவர்களா என்னை இப்படி தூசித்து பேசுறாங்கன்ற சூழ்நிலை வரும். போராடி எல்லாம் இதய சமத்துல கண்களை மூடி ஒப்பு கொடுத்து சொல்றேன்.